அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். கழித்தறியேன் என்பது கைவிடுக, நெஞ்சத்து ஒளித்ததுவும் ஆங்கே மிகும். அப்படின்னா வள்ளுவர் என்னங்க சொல்ல வராரு? கழித்தறியேன் என்பது கைவிடுக. நான் சத்தியமாக குடிச்சதே கிடையாதுங்க. சிலர் சொல்லுவான் பாருங்க, எனக்கு இந்த குடின்னா என்னன்னே தெரியாது, இந்த மதுன்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சிலர் என்ன பண்ணுவான், சத்தியம் கூட பண்ண ரெடி ஆகிடுவான். சரிங்களா? கழித்தறியே நான் குடித்ததே கிடையாதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுங்களேன், அதை வந்து கைவிடுக. அப்படி சொல்கிறத விட்டுருப்பா நீ அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஏன்னா நெஞ்சத்து மனசில் இருக்குது பார்த்தீங்களா, ஒளித்ததுவும் மனசுக்குள்ளே மறைச்சி வச்சிருப்ப, ஆங்கே மிகும் அப்படின்னு சொன்னேனம்மா, எப்பயாவது நீ வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு பப்ளிக்கில் மாட்டிப்ப, பொதுவான இடங்களில் நீ வந்து பிறரால் கண்டுபிடிக்கப்படுவாய். புரியுதமா? நெஞ்சில் ஒளிந்திருக்கும் குற்றமும் கள்ளுண்ட போதே வெளிப்படுமா. ஆனால் என்ன பண்ணுற, கழித்தறியே நான் குடித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி பெருமை பேசுகிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஒரு குடிகாரன் வந்து ஒரு மதுப்பிரியர், குடிகாரன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க சிலர், அதனால் மதுப்பிரியர் கழித்தறியேன் என்பது கைவிடுக, அதை வந்து விட்டுருப்பா, அது மாதிரி பேசாத, விட்டுரு. ஏன்னா மனசுக்குள்ளே நீ மறைச்சி வச்சிருக்க பார், உன்னுடைய குற்றம் என்பது நீ மீண்டும் குடிக்கும் போது என்ன ஆகிடும், அது வந்து வெளிப்படும். அதனால் குடிக்காமல் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.